நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும்படியாக, நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்ம எல்லாரையும் நிரப்பும்படியாக, நம்ம எல்லாரையும் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக, ஒரு மன ஆவியினால் தேவன் நிரப்பும்படியாக, நம்ம மத்தியில் இறங்கி வந்து தேவன் அசைவாடும்படியாக, நாம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் இந்த நாளில் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு இந்த பரிசுத்த ஆராதனையில் இறங்கி வந்து ஆராதனை நாயகராகிய அவர் நம்மத்தில் உலாவுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் ஒரு மனதோடு ஏசப்பாவை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து இந்த ஆராதனை துவங்குவோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்த தெய்வமே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவம் உள்ளவரே, அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்திருக்கிற அந்த மகா பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஏசப்பா, இந்த ஓய்வு நாள் உமக்கும் எங்களுக்கும் உரிய ஒரு அடையாளமாக இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஓய்வு நாளிலே ஏசப்பா, நீர் வேத வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. ஏசப்பா, நீர் சொன்னீரே, ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணுவாயாகில் அப்பொழுது யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை மோசிப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்து இருக்கிறீர் ஐயா. இதோ உங்கள் சமூகத்திலே உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக, கருத்தாக தொழுது கொள்ளும்படியாக நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். இந்த இடத்துல இறங்கி வந்து நீர் மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன். எல்லாரையும் ஒருமன ஆவியினால நிரப்பும்படியாக செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக செபிக்கிறேன். பாடல் வேலையை ஆசீர்வதிப்பீராக, ஆராதனை வேலையை ஆசீர்வதிப்பீராக. சங்கீத பகுதிக்காக, வேத பாட பகுதிக்காக உமக்கு நன்றி அப்பா. காணிக்கை பாடலுக்காக, காணிக்கை பகுதிக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய விசேஷமான வேத வசனத்துக்காக அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக. எல்லாருடைய கண்களும் உம்மை காண கிருபை செய்யுங்க. எல்லாரும் முகமுகமாய் உம்மை தரிசிக்க கிருபை செய்யுங்க. எல்லாருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லாருடைய வேதனைகள் மாறுவதாக. ஏசப்பா, நீர் அதற்கு இறங்கி வந்து மகிமைப்பட்டால் தான் அப்பா, எங்கள் மத்தியில் உலாவினால் தான் அப்பா இது முடியும் அப்பா. நீர் இறங்கி வாரும். எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்பா. நீங்க வாக்கு மாறாதவர் அப்பா. நீர் வாக்கு மாறாத அப்பா. நீர் பொய் சொல்ல மணி புத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நீர் மகிமைப்படுத்துவீராக. நீ சொன்னீரே, நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நீ வாக்கு மாறாத தெய்வம் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் மகிமைப்படுவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நமக்கு நன்றி. பாரம்பரியமாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலையை தாருங்கப்பா. சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பலத்தினால அல்ல ஏசப்பா, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல ஏசப்பா. உங்கள் ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்ற வார்த்தைப்படி உங்கள் ஆவியினாலே நடத்துங்க, நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா.
எல்லாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆகிய எல்லா தேவ பிள்ளைகள் நம்ம அமர்ந்து கரங்களை தட்டி தேவ நாமத்தை முதலாவதாக பாடல்கள் மூலமாக நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம கிட்டத்தில் இருக்கிற ஜெபத்தோட்ட ஜெயகீதன் பாடல் புஸ்தகத்திலே நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார் என்ற ஒரு வாக்குத்தத்தமுள்ள ஸ்தோத்திர பாடலை நாம் பாடி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள், அவன் கொண்டு வருகிற போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே தாவீதை போல நாம் முறியடிக்க போகிறோம். தாவீது கோலியாத்தை முறியடித்தது போல, அவனுடைய தலையை சீவி பெரிய ஜெயத்தை பெற்றது போல இன்றைக்கு நாம் பாடி துதிக்க தொடங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாலகர் வாயினாலும் அப்பா சொல்லி இருக்கிறார், ஓ உன்னதமான பலன் அவருடைய வாயிலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். குழந்தைகள் பாலகர் வாயினாலே அவர் பலனை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலன் துதி என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, துதியை நீங்கள் பெருக பண்ணும் போது, துதியினாலே நீங்கள் நிரப்பப்படும் போது நிச்சயமாக பரிசுத்தமான தேவனுடைய அக்கினி நமக்காக வெளிப்பட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நான் துதிப்பேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த ஆராதனையில துதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்களுக்கு விலக்கி அவர்களை பாதுகாக்க போகிறார். ஒரு பெரிய ஜெயம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை நாம் பாடல் மூலமாக மகிமைப்படுத்துவோமாக. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒரு போது ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், ஆமென் பிள்ளையே, கதறலை கேட்கிறார். ஆமென். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், தருகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். சேமத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஆமென். சகோதர பிள்ளையே, நீ பயப்படாதே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம்,
அழைப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், அனைத்தையும் இழந்து விட்டாயோ தேவ பிள்ளையே, நீ கலங்காதே. ஆமென். நம் இயேசு உன்னை மாற்றுவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், உன் தேவைகளை மாற்றுவார். இந்த காரியங்கள் ஜெயமாய் முடியும். ஆமென். இயேசுவை தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. இயேசுவே வரும் நடுவிலே, மகிமையில் சேர்த்திட, நம்மை சேர்த்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், சேமத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஒன்று சேர்ந்து துதிக்கும் பொழுது, நாம் ஒன்று சேர்ந்து துதிக்கும் பொழுது சாத்தானை நாம் அழிக்கிறோம். அல்லேலூயா. அவன் மேலே ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, யோசபாத்தும் அவனை சேர்ந்த ஜனங்களும் ஒரு பெரிய யுத்தம் அவங்களுக்கு விரோதமாய் வந்து விட்டது. அவளை சூழ பெரிய இராணுவம் இருக்கிறது, பெரிய ராஜா இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு பலனும் இல்லை, அவனிடத்தில் பெரிய இராணுவம் இல்லை, அனுபவம் பெற்ற போர் சேவகர்கள் இல்லை, தன்னிடத்தில் எந்த விதமான நவீன கால எந்த விதமான போருக்கு தேவையான யுத்தத்துக்கு தேவையான கருவிகள் எதுவுமே இல்லை. ஆனாலும் அவன் செய்தது ஒன்றே ஒன்றுதான், தன் தேவனை துதித்தான், தன் தேவனை நம்பினான், தன் தேவனை உயர்த்தினான். எல்லாருடைய பார்வைக்கும் அவன் செய்தது பைத்தியக்காரத்தனமாகத்தான் இருக்கும். ஒரு பெரிய யுத்த வீரர்களுக்கு முன்பதாக, பெரிய போர் முனைக்கு முன்பதாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? துதிக்கிற பாடகர் கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் முன்பாக நிறுத்தினான். துதிக்கிற கூட்டத்தை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கூட்டத்தை, ஆண்டவரை பாடி உயர்த்துகிற கூட்டத்தை, பரிசுத்தமான தெய்வத்தை உயர்த்துகிற கூட்டத்தை முன்பதாக போய் நிறுத்தினான். அவர்கள் பாடி துதிக்க தொடங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த யோசபாத்துக்காக, அந்த ஜனங்களுக்காக அவர் வெளிப்பட்டு அந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாமும் பிரச்சனைகளுக்கு முன்பதாக, போராட்டங்களுக்கு முன்பதாக, வீணான நிந்தைகள் அபச்சொல்லுக்கு முன்பதாக, துக்கங்களுக்கு முன்பாக, துயரங்களுக்கு முன்பாக, வியாதிகளுக்கு முன்பாக, மழை போல இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு முன்பதாக நீங்க கடந்து வர வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கையில எப்பொழுதும் வரக்கூடிய நாட்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அவைகளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீ கலங்கிடாதே, திகைத்திடாதே, நீ நொந்து போய் கண்ணீர் விடாதே. உன் தேவனை துதிக்கிற துதியின் சப்தத்தை நீ உயர்த்தி பார்.
உன் தேவனை ஆராதிக்கிற ஆராதனுடைய சத்தத்தை நீ உயர்த்திப்பா. உன் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நீ செய்துப்பா. மலை போல இருக்கிற போராட்டம், மலை போல இருக்கிற உன்னுடைய பிரச்சனை, உனக்கு வந்திருக்கிற அந்த துக்கம் துயரம் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே தேவன் மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் துதிக்க ஒரு நாளும் தயங்காதீங்க. போராட்டம் வரும்போது இன்னும் துதியை அதிகரிக்க பண்ணுங்க, இன்னும் உங்க துதியை அதிகரிக்க பண்ணுங்க, இன்னும் உங்க பலனால நீங்க இடைக்கட்டப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு 7 வழியா வந்தா கூட ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எத்தனை வழியா வரட்டுங்க, ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரு வழியா வந்தா 7 வழியா புறப்பட்டு செல்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் நீங்க துதிக்க பழகுங்க, துதியை நல்லா உயர்த்துங்க, எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, உங்களை விசாரிக்கிறவருடைய சமூகத்தில் இருக்கீங்க, உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவருடைய சமூகத்தில் இருக்கீங்க. அதனால உங்களை அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார், உங்களை வெறுமையை அனுப்பவே மாட்டார். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து பாடல்கள் மூலமாக மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கரத்தில் இருக்கிற ஜெபத்தோட்ட ஜெயகதம் பாடல் புஸ்தகத்தில் நன்றி பலிபீடம் கட்டுவோம் என்ற பாடலை பாடி நாம் இயேசுவுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். ஆமென். Praise the Lord. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருளின் அதிகாரம் ஆமென். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டே, சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வைத்துக் கொண்டே. உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்மைகள் செய்தீரே. பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவோம். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான
வசதி தந்து இருக்க நல்ல ஒரு ஆமென் உழைக்க வைத்தீர் கடனை இல்லாமல் வாழ வைத்தீர் உழைக்க வைத்தீர் ஆமென் உங்களை உயர்த்துகிறோம் நன்மைகள் செய்தீரே நல்ல குடும்பம் நீ தந்தீரையா செல்ல பிள்ளைகள் தந்தீரையா நல்ல குடும்பம் நீ தந்தீரையா செல்ல பிள்ளைகள் தந்தீரையா அனைத்தும் கணவரை தந்தீரையா அன்பு மனைவியை தந்தீரையா தந்தீரையா நன்றியப்பா தந்தீரையா எல்லாரும் நம்முடைய இருதயத்திலிருந்து இன்னொரு விசை நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா ஆமென் அவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சிறிது நேரம் எழுந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம் செய்த
நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. செய்த நன்மைகள் ஆயிரங்க, 10,000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று தாவீது சொல்லுகிறார். மீரியாம் கர்த்தரை துதித்து அப்படி ஆடி பாடி மகிழ்கிறதை வேதம் நமக்கு காட்டுகிறது. நம் தேவன் செய்த பலத்த கிரிகளை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரை துதிக்கிறவர்கள் தேவன் செய்த மகத்துவமான கிரிகளை பார்க்கிறார்கள். அதை உணர்ந்து துதிக்கும் பொழுது ஒரு உன்னதமான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு புதிய பலன், ஒரு புதிய காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், உங்களை புதிதும் கூர்மையான எந்திரமாக்குகிற ஒரு புதிய பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ஓ பரிசுத்தவான்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த பொழுது, தேவனை துதித்து கொண்டு இருந்த பொழுது, தேவனை நோக்கி செபித்து கொண்டு இருந்த பொழுது, தேவனை ஆராதித்து கொண்டு இருந்த போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, சடுதியாக பரலோகத்திலிருந்து அந்த அக்கினி எல்லாரையும் நிரப்பினது. பரிசுத்த ஆவியின் நிறைவு எல்லார் மேலும் பொழுந்தெல்லப்பட்டது. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கீங்க, இயேசுவுடைய சமூகத்தில் இருக்கீங்க. உங்களை நிரப்புகிற தேவன் அவர், உங்களை நிரப்பி அனுப்புகிற தேவன் அவர். ஆதலால் நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். கர்த்தரோடு இடைபடுங்க, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு உலாவுங்க, கர்த்தரோடு பழகி சமாதானமா இருங்க. அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அல்லேலூயா. நீங்க உங்க தேவனை நோக்கி பேசுங்க, உங்க தேவனோடு பேசுங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளை, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ அவரை தேடுவாய் ஆகில் அப்பொழுது அவர் உனக்கு தென்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவரை நோக்கி பாரு. என் அன்பு சகோதரி, நீ அவரை நோக்கி பாருங்களேன். என் அன்பு சகோதரியை நீங்கள் அவரை நோக்கி பாருங்களேன். இப்போ அவரை முழு இறுதியத்தோடு தேடி பாருங்களேன். அவர் நிச்சயமாக உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம் மத்தியில தான் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் மனு புத்திரன் அல்ல. வாக்கு மாறுவதற்கு அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்த தெய்வமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை தேடுங்க, உங்க முகத்தை அவருக்கு நேராக திருப்புங்க. நீங்க அவரை நோக்கி பாருங்க, அவர் முகத்தை நோக்கி பாருங்க. உங்க முகத்தை நான் தேடுறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அநேகர் கரங்களை நோக்கி பார்க்குறாங்க, ஆனால் தாவீது சொல்றார், உங்களுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. அநேகர் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சிட மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சிட மாட்டாரான்னு சொல்லி எல்லாம் கரத்தை மட்டும்தான் நோக்கி பார்க்குறாங்க. யாரை முகத்தை நோக்கி பார்க்க அவங்க ஆயத்தமாக இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் முகத்தை நோக்கி பாருங்க, அவர் முகத்தை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. அந்த முகத்தை பார்க்க 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 உங்கள் காரியங்கள்லாம் மாறி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய முகத்தை தேடுங்க அருமையான தேவ பிள்ளைகள். அவர் பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகத்தை நான் பார்க்கணும் ஏசப்பா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. சொல்லுவோமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும், யோர்தானின் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுது அவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளை, ஒரு விஷயம் ஏசப்பாவை மூஞ்சி பார்த்துட்டேனா, அவருடைய முகத்தை பார்த்துட்டேனா, அந்த பரிசுத்தமான தேவனுடைய முகத்தை பார்த்துட்டேனா, உன் சூழ்நிலை மாறிடும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் சூழ்நிலை மாற இன்றைக்கு ஏசப்பாவுடைய முகத்தை தேடிப்பா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறி போகும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறி போகும், உன் வேதனைகள் மாறி போகும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறுதலாய் முடியும். அருமையான சகோதரி, என்ன போராட்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, என் அன்பு சகோதரி என்ன போராட்டத்தோட அவரை நோக்கி பார்த்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் முகத்தை தேடு, அவருடைய முகத்தை தேடு. அதுலதான் அவனுக்கு விடுதலை, அதுலதான் பாவத்திலிருந்து விடுதலை, கட்டிலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை. இயேசுவோட முகத்தை நீ தேடும்போது உனக்கு கிடைத்து விடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய முகத்தை தேடணும். அந்த முகத்தை தேடும் பொழுது எல்லா எரிகோ கோட்டைகளும் உங்களுக்கு இடிந்து விழும், எல்லா யோர்தானும் உங்களுக்கு விலகி வழியை கொடுத்து தான் தீரும். அது எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் நீ முன்பதாக நிற்கும்போது அது உனக்கு வழியை விட்டுத்தான் ஆக வேண்டும். உனக்கு முன்பாக ஒன்றும் தடையாக இருக்காது. ஏன்? தடைகளை நீக்கி போடுகிறவர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய பிள்ளை நீ.
நீ அவருடைய பிள்ளை. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உன் இயேசு பெரியவர். உன்னை ஆட்கொண்ட தெய்வம் பெரியவர். உன்னை ரட்சித்த தெய்வம் பெரியவர். உன்னை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் பெரியவர். நீ வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவனாய் இருந்தாலும் சரி, நீ அமிழ்ந்து போகிற வெள்ளத்திலே உலாவுகிறவனாய் இருந்தாலும் சரி, சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேலை போல உன் சூழ்நிலை இருந்தாலும் சரி, சாதுராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல உன்னுடைய போராட்டம் பற்றி எறிகிறதா இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளையே, காற்றையும் கடலையும் அதற்றினவர் உனக்காக அந்த சிங்க கெபியிலும் இறங்கி வர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உனக்காக எரிகிற அக்கினி சூளையிலே உன்னோடு கூட உலாவ அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன்னை ஒன்றும் பற்றாது, உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. நீ என்னுடையவன், நீ என்னுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்ட மகனாக மகளாக இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஓரி மந்தர பலதி அந்தர பாஷலதியா ஓரி மீ கரதரிவி அந்தரமா ஓஷலதி அந்தரே ரிபியா அபா கரதரிவி அந்தரமா ஓரி மாஷலதரிமி அந்தரே இந்த உலகத்தில் இவங்களை ஒடுக்கிறவங்க எப்படியாகிலும் இவங்களுக்கு கண்ணீர் வரட்டும், எப்படியாவது இவங்களுக்கு வேதனை வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒடுக்குறாங்க. இவங்க அழிந்து போகட்டும் சொல்லி தான் ஒடுக்குறாங்க. ஆனால் தேவனை முகத்தை நோக்கி பார்த்தவங்க அந்த தொழுவ மரத்தில் கட்டி இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் கட்டி இருந்தாலும் சரி, அவங்க எப்பொழுதும் எப்படி தான் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எதுவும் அவங்களை சேதப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் திகையாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியினாலே நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவோடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த முடிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து இந்த உலகம் எங்கும் பரவி இருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை தேவன் அழித்து போட்டு விடுதலையோடு ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை செய்ய, பிழைப்பை தேடி ஓட, வேலைக்கு செல்ல, மூடப்பட்ட கம்பெனிகள் திறக்கப்பட, வேலை இழந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கொடுக்கப்பட, வருமானத்தை இழந்த பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் கொடுக்கப்பட, தொழில்களை இழந்த பிள்ளைகளுக்கு தொழில்கள் கொடுக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதி சீக்கிரத்தில் நடக்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு தேர்தலிலே ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து தேவனுக்கு பயந்த, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆட்சிக்கு வரும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த பகுதியிலே தேவன் நமக்காக திறந்த வாசலை கொடுக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக, அநேக சகோதரர்களை சகோதரிகளை கொடுக்கும்படியாக, தம்முடைய நாமத்துக்காக தேவன் வைராக்கியம் பாட்டி தம்முடைய தூதர்களை இந்த பகுதி எங்கும் அனுப்பி அவங்க எல்லாரும் இந்த சமூகத்தில் கொண்டு வரும்படியாக, அநேக ஆத்துமாக்களாக இந்த இடம் நிரப்பப்படும்படியாக, இந்த இடத்துல இயேசுவுடைய நாமத்துக்கு என்று ஒரு கொடி ஏற்றப்பட தேவன் கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவன் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமானால் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும். இன்னும் தேவனுக்குள்ளாக நாம் பலப்பட தேவன் நமக்கு கிருபை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எம்மட்டும் ஏறெடுக்கப்பட்ட எல்லா காரியங்களோடு உங்கள் கரம் இருந்ததுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்படியே நின்ற வண்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் சங்கீதம் வசனங்கள் 20 31 முடிய நம்மத்தில் இருக்க அருமையான மகள் மைட்டி டாரதி முன்பதாக வந்து வாசிப்பார்கள். நாம் உடன் சேர்ந்து வாசித்து இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம்
சங்கீதம் 22 அதிகாரம் வசனங்கள் 20-31 முடிய. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவிகள் தருவீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அவர் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பவும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை செவிக்கும். தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். இந்த வேளையிலே நம் மத்தியிலே அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து அவர்கள் விசேஷித்து வேத பாடப்பகுதியை வாசிப்பார்கள். நாமும் கூட சேர்ந்து வாசித்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1-8 முடிய. 1 நாளாகமம் 21 அதிகாரம் 1-8 முடிய. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித்திருந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலிலெல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,74,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். ஆமேன். இயேசுவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் காணிக்கை பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியில் அருமையான மகன் ஜேக்கப் சாமுவேல் இருக்கிறார்கள். அவர்கள் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் எல்லாரும் மன உற்சாகமாக இயேசப்பாவுக்கென்று நாம் காணிக்கை படைப்போமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நான் ஒரு பாடலை பாடுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் கைகளை தட்டி, நன்றாக தட்டி, வாய்களை விரிவாக திறந்து கர்த்தருக்கென்று நாம் பாடலை பாடுவோம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே பரலோகத்திலிருந்து நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் ஆமென். எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தொடர்ந்து நமக்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டின் முதலாம் நாளில் இருந்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் ஆண்டவர் ஆத்துமாவை குறித்தே எச்சரித்து ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை நம்மால் அறிய முடியும், உணர முடியும். அதை நாம் பார்த்து கொண்டு தான் வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஆத்துமாவை குறித்தே மீண்டுமாக பேசுகிறார் என்றால், என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய ஆத்துமாவை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று கண்ணோக்கி பாருங்கள். அவர் நம்ம எவ்வளோ கருசனையாக இருக்கிறார் என்று கண்ணோக்கி பாருங்கள். ஆதலால் கருசனையாக இருக்கிற தெய்வம் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையில் இருக்கிற காரியங்கள் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, அந்த காரியங்களை அறிந்து புரிந்து நாம் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இதோ இந்த நாளிலே மீண்டுமா
மீண்டுமாக உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, உடைய சபையில் நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த சபையானது அப்பா உங்களுடைய சரீரமாகிய சபை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சரீரமான சபைக்கு நீரே தலையாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் ராஜா, உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசுங்க. உடைய சத்தத்தை கேட்டு அதை அப்படியே நாங்கள் உள்வாங்கி கொண்டு எங்களை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதை நடைமுறையில் நடத்தி காண்பித்து அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய வேதம் காட்டுகிற அந்த வெளிச்சத்தில் ஏசப்பா நாங்கள் சரியாக நடக்கிறோமா இல்லையா என்பதை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து அப்பா எங்களுடைய வழிகளை நேராக்கி கொள்ள, சரியாக்கி கொள்ள எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கை மாறுவதாக, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவார்களாக, பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க தேவையான சுத்தாங்கம் கொடுக்கப்படுவதாக நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட ஆத்துமாவை குறித்து தேவன் பேசிக்கொண்டே வருகிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இது எதர்ச்சியாக எடுத்ததல்ல, ஆண்டவர் கொடுத்தது. பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கு தப்புவியும். அப்போ இந்த தாவீது, இந்த சங்கீதம் பாருங்க, 22ஆம் சங்கீதம் தாவீதோட சங்கீதமா இருக்கிறது. தாவீது எத்தனையோ சங்கீதத்திலே தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை விதவிதமாக வைக்கிறதை காட்டுகிறது. எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும், அதனுடைய காரியங்கள் என்ன, அதற்கு பின்பதாக இருக்கிற பின்புலங்கள் என்ன, அது எந்த வகையில நம்மை தாக்கும், எந்த வகையில அது நமக்குள்ள போராடும் என்பதை தாவீதின் சங்கீதத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த ஆத்துமாவை குறித்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு மீண்டுமாக இதே பரிசுத்தவானாகிய தாவீது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது, ஏசப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாகிய தாவீது மீண்டுமாக தன்னுடைய சங்கீதத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன? என் ஆத்துமாவை பட்டயத்திற்கு தப்புவியும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கு தப்புவியும். ஒரு ராஜா இப்படி ஜெபிக்கிறார், ஒரு அருமையான வளர்ந்த ஒரு தேவ மனிதர் ஜெபிக்கிறார். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அந்த பட்டயம் எவ்வளவு கொடுமை உள்ளதா இருந்தா அவர் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருப்பாரு. அப்போ அவர் என் ஆத்துமாவை பட்டயத்துக்கு தப்புவியும் என்று சொன்னாரே, அது எந்த பட்டயம் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை ஆராய்ந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக தாவீது எந்த பட்டயத்துக்கு தப்புவியும் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் நாம் வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 14:21. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி, நல்லா பாருங்க, நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக, எருசலேம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், நல்லா கவனிங்க, பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும், பாருங்க, கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். ஆமே. பாருங்க, இங்க பட்டயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். என்ன பட்டயம் என்பது? என்ன அது? கொடிய தண்டனை என்று சொல்லப்பட்டது. 4 காரியம் அங்கு சொல்லப்பட்டது. பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகம், கொள்ளை நோய். இந்த 4மே என்னவா? கொடிய தண்டனைகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது யாரால வர்றது? ஆண்டவரால் வரக்கூடியது. அப்போ ஒரு தாவீது ராஜா இப்படி தன்னுடைய உள்ளத்துல அவர் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருப்பாரே. ஆனால் இந்த பட்டயம் எவ்வளவு கொடுமை உள்ளது! ஆண்டவருடைய பட்டயம், ஆண்டவருடைய கொடுமை என்கிற, கொடிய தண்டனை என்கிற பட்டயம் இருக்கு. என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படி அவர் ஜெபித்தார்னா, அவருடைய வாழ்க்கையில அந்த காரியம் நடந்தது. அல்லேலூயா. அவர் அந்த பட்டயத்தை, அவர் அந்த தண்டனை, அந்த கொடிய தண்டனை அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. வாசிப்போம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 21:12 வாசிப்போம். 3 வருஷத்துக்கு
பஞ்சமோ ஆமென். அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர ஆமென். நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் ஆமென். 3 மாத சங்காரமோ ஆமென். அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் ஆமென். சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாக நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுஉத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். பாருங்க, இது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக காத்து மூலமாக தாவீது செய்த ஒரு தவறின் நிமித்தமாக இந்த கொடிய தண்டனையாகிய கர்த்தருடைய பட்டயம் இப்பொழுது தாவீதுக்கு நேராக வந்தது. அது வந்ததுனால தான் இது தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டதுனால தான் இந்த தண்டனை எவ்வளவு கொடுமையுள்ளது என்பதை அறிந்ததுனால தான் ஆண்டவரே இப்படிப்பட்ட பட்டயம் என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் வரவே கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஏறெடுத்த ஜெபம் தான் நாம் வாசித்த அந்த தலைப்பு வசனம். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தாவீதுக்கு அந்த பட்டயம் எதனால வந்தது, அந்த கொடிய தண்டனை எதனால வந்தது, அதை இன்றைக்கு நாம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கும் அந்த பட்டயத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிக்க தான் இந்த வார்த்தையில நம்மோடு பேசுகிறார்ன்றது உங்களால புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தாவீதுக்கு அந்த பட்டயம் தண்டனை, அந்த கொடிய தண்டனை எப்படி வந்தது என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த 1 நாளாகமும் 21 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை எழுப்பி. நல்லா கவனிங்க. முதல்ல அவன் என்ன தப்பு செஞ்சான், அவனுக்கு ஏன் இந்த கொடிய தண்டனை வந்ததுன்னா வசனம் சொல்லுது பாருங்க, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டான். இப்ப ஆண்டவருடைய இருதயத்தை கேட்ட தாசன், ஆண்டவருடைய சங்கீதக்காரன், ஆண்டவருடைய பரிசுத்தவான். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, இப்போ இந்த பரிசுத்தவானாகிய தாவீது என்ன செய்து விட்டாரு, சாத்தானுக்கு செவி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால தான், அவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த கர்த்தருடைய பட்டயமாகிய கொடிய தண்டனையை தாவீது அடைந்தார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சாத்தானுக்கு செவி கொடுக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்பதை தான் மறைமுகமாக தாவீது ராஜாவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்று நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27 23 வரைக்கும் வாசிப்போம். அது முதல் இயேசு ஆமென் தாம் எருசலேமுக்கு போய் ஆமென் மூப்பராலும் ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாருங்க, இயேசப்பா தன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிற சிலுவை மரணத்தை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். முத அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ பேதுரு என்ன பண்ணா, இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்ன மாத்திரத்துல இயேசப்பாவை தனியா அழைச்சுக்கிட்டு போய் இப்போ அருமையான சீசன் ஆகிய பேதுரு, முதலாவது பிரதான அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு இப்போ என்ன பண்றாரு, அவர் இயேசப்பாவையே கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. அவரோ ஆமென் திரும்பி பேதுருவை பார்த்து, நல்லா கவனிங்க, திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்ப யாரை பார்த்து சொன்னாரு? பேசுனது பேதுரு. இப்ப பேதுருக்குள்ள இருக்குது யாரு? இப்போ பிசாசு. ஒரு செகண்ட் உள்ள போயிட்டான் பாருங்க. அப்ப ஆண்டவர் வசனம் சொல்லுது, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாய் இருக்கிறாய். நல்லா கவனிங்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்க
சிந்திக்கிறாய் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ இன்றைக்கு சாத்தானுக்கு செவி கொடுத்த பேதுருடைய நிலைமையில இருந்து ஆண்டவர் எடுத்து காட்டுகிற ஒரு காரியத்தை பாருங்க. பேசுனது பேரு தான், ஆனா அங்க தாவீதுக்குள்ள பிசாசு புகுந்தது போல வசனம் சொல்லுது ஒரு செகண்ட்ல பேதுருக்குள்ள புகுந்துட்டான். ஹல்லேலூயா. அவன் பேசின உடனே இங்க பார்க்கும்போது பாருங்களேன், நீங்க நல்லா யோசிங்க, ஏன் பேதுரு மூலமா இந்த பிசாசு இந்த காரியத்தை பேசணும் யோசிச்சு பாருங்க. இப்பதான் நீங்க பயங்கரமா அப்படியே அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி அப்படியே உலகமே வந்துகிட்டு இருக்குது. இப்பதான் நாமெல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்து எல்லாருடைய பார்வைக்கும் ஒன்றும் இல்லாம இருந்த இது வரைக்கும் பேதுரு, இந்த ஊரை அவன் இருக்கிற ஊரை விட்டு வேற யாருக்கும் தெரியாம இருந்த பேதுரு இயேசு கிறிஸ்து எல்லாம் இப்ப யாருக்கு தெரிய ஆரம்பிச்சு, முழு உலகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது. என்னன்னு, இவர் தான் தெய்வம், இவரால் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் முழுசும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப என்ன ஆகுது, பேதுருக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. கூட இருக்க அப்போஸ்தலருக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓ இவங்க ஏசப்பா கூட இருக்கவங்க சொல்லிட்டு ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு கணம், சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. அந்த பேரு கேட்டாலும் இப்ப எல்லாருக்கும் நம்ம ஒரு ஃபெமிலியரான ஒரு பேரு. நீங்க இப்ப என்னன்றீங்க, இப்பதான் நமக்கு அந்த பேரு புகழ்ச்சி இந்த காரியங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதுங்காட்டியுமே நீங்க போய் சிலுவை மரணத்தை பத்தி பேசுறீங்களே, இதெல்லாம் இப்ப வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவருக்கு உபதேசம் பண்ண பேதுரு. நல்லா யோசித்து பாருங்க. அப்ப பிசாசுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கிறான் அப்படின்னா நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிசாசை நமக்கு நம்மோட உள்ள பூந்து நம்மளுடைய காரியங்களை மாத்திட்டான்றது எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும்னா, ஒண்ணு யோசிங்க, வசனம் சொல்லுது பாருங்க, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்ப பிசாசு ஒருத்தனுக்குள்ள இருந்து பேசுறான்னா நீங்க அழகா கண்டுகொள்ள முடியும், அழகா கண்டுகொள்ள முடியும். என்ன, அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை பேச மாட்டான், ஒரு நாளும் ஏசப்பாவுடைய அன்பை பத்தி பேச மாட்டான், ஆண்டவருடைய இரக்கத்தை பத்தி பேச மாட்டான், ஆண்டவர் நமக்காக செய்ததை பத்தி பேச மாட்டான், ஆண்டவருடைய இதய துடிப்பை பத்தி பேச மாட்டான், ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிற விதத்தை பத்தி பேச மாட்டான், ஆண்டவர் உன்னை என்ன செய்ய நினைக்கிறார்ன்றதை பத்தி யோசிக்க மாட்டான். மாறாக அவன் என்ன பண்ணுவான், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பான். பெருமையை குறித்து நமக்கு பெருமை, ஓ நல்லா இருக்குது, இவங்க நம்மளை புகழ்ந்து பேசுறது நல்லா இருக்குது, இதுதான் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது. ஓ நாம நல்லா இருக்கணும், நம்ம கொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, இதுதான் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது. நம்மளை குறித்து யோசிக்கிறது, நம்ம சுகத்தை பத்தி, நம்ம பலத்தை பத்தி, நம்முடைய வீட்டு காரியத்தை குறித்து, நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையை குறித்து, நம்மை பத்தியே நம்ம குடும்பத்தை பத்தியே நாம் நமது என்கிற காரியம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வருதோ வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதைதான் பேதுரு மூலமாக பிசாசு செயல்படுத்தினான். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனாலே தாவீதுக்கு கர்த்தருடைய பட்டயமாகிய கூடிய தண்டனை வந்தது. அதே காரியத்தை பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்ப தாவீதுக்கு என்ன வந்தது, மனுஷருக்கு ஏற்றது வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 1 போது நீங்க முழுசா வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது, அவனுடைய படை தளபதியாகிய யோவாபை சொல்றான், ராஜா இப்படி செய்யக்கூடாது சொல்லும் போது அவன் அதிகாரத்தை பயன்படுத்துறான், ஆணவமா பேசுறான், அப்படியே நிக்கிறான் துணிவா. ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லும் போது கூட அவனுக்குள்ள ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுதான்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதல் வரல, ஒரு தாழ்மை வரல, ஐயோ நம்ம மீறி நடந்துட்டோம் என்ற குற்ற உணர்வு வரல. மாறா என்ன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலாக அவனுடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்துகிற ஒரு காரியத்தை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்போ இன்றைக்கு தான் தனது வரும்பொழுது அது எந்த காரியத்துக்கு மேலே வரும்போது தன்னுடைய அதிகாரத்தை எந்த ஒரு மனுஷன் பிரயோகிக்கிறானோ அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, அவனை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. அவன் எவ்வளவு பெரிய தாவீதா இருந்தாலும் அவனுக்குள்ளே வந்து விட்டான் என்றால் இன்றைக்கு இருக்கிற மனுஷனுக்குள்ள வராமல் இருப்பானா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு சாத்தான் ஒருவனுக்குள்ளே வரும்பொழுது அவன் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திப்பான். தன்னை குறித்து தன்னை யாரா பேசிட்டாங்கன்னா உடனே அவன் மேல இவங்க 10 விதமா பேசுவாங்க. யோசித்து பாருங்க. மனுஷருக்கு ஏற்றவைகளை பேசுறது, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது, இதைதான் பிசாசனுடைய நயவஞ்சகமான பேச்சு. இரண்டாவதாக நாம் வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 13:2. ஆமே. அவரை காட்டி கொடுக்கும்படி ஆமே. கூடின
அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நல்லா பாருங்க, மூன்றாவது ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. பிசாசு அவனை தூண்டினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை ரெடி பண்ணிட்டான் ஒரு விஷயத்துக்கு. எதுக்கு? இப்போ வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியத்து ஏற்கனவே அவர் என்ன பண்ணாரு, பணப்பைய தூக்கிக்கிட்டு இருந்தார். அவர் தான் ஏசப்பாவுடைய ட்ரெஷரர். ஏசப்பா ஊழியம் செய்யும் போது வர்ற காணிக்கை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணது யாரு? அவர் தான். அதனால அவர் கையில் எப்பவுமே பண முடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். பண முடிப்பு ஒரு பொறுப்புக்காக கொடுக்கப்பட்டது போக, இப்போ அந்த பண முடிப்பு அவருக்கே சொந்தம் என்றது போல அவர் நினைக்க ஆரம்பிச்சப்போ பண ஆசை அவனுக்குள்ளே வந்து விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால அவன் என்ன செஞ்சா தெரியுங்களா? ஒரு அருமையான ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு அருமையான சகோதரி கடந்து வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறதுலே விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து, அன்றைக்கு ஏசப்பாவுடைய நாட்களிலே 300 பணத்துக்கு விலை மதிப்புள்ள அந்த பொருளை, அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருடைய சிரசின் மேலே ஊற்றி அவள் ஆண்டவர் மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யூதாஸ் காரியத்து சாத்தான் உள்ள புகுந்தானே, அந்த யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னா தெரியுங்களா? 300 பணத்துக்கு வித்து இதை தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, இதை போய் வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி நிமித்தமாக ஒரு முறுமுறுப்பை அவன் செய்தான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் தரித்திரருக்கு கொடுக்கறதுக்காக அப்படி பேசாம அவன் பணத்தாசை பிடிச்சவனா இருந்ததுனால அப்படி பேசினான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு வரும் பொழுது, பிசாசு புகுந்து கொள்ளும் பொழுது, பிசாசு வார்த்தைகளை மனுஷன் செவி கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பணத்தாசை பிடித்தவனாய் மாறி போகிறான். அந்த பணத்தாசையினால அவன் எதையும் செய்ய துணிகிறான். ஆண்டவருக்கு அவங்க நன்மை செய்யறது கூட இவனுடைய பார்வைக்கு குற்றமா தெரியுது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது கூட இவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது? குற்றமா தெரியுது. அந்த சகோதரி வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அவ என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கான ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? அவங்கள குறித்து முறுமுறுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்தானா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசோட வார்த்தைக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்க ஆரம்பிச்சானா, ஆண்டவருக்காக ஒரு பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் மன உற்சாகமா செய்கிற அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? முறுமுறுப்பு வந்துடும். இது எதுக்கு வேஸ்டா, இதையா நீங்க பண்ணீங்க, அப்படியா பண்ணீங்க, இப்படியா பண்ணீங்க, அதை இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தது என்ன? அவன் உள்ளத்தை பார்த்தார். என் மேலே என் பிள்ளைக்கு எவ்வளவு அன்பு அதை தான் பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில நாம பார்க்க பழகிக்கணுமே தவிர யூதாசுடைய பார்வையில நாம பார்க்க பழகக்கூடாது. அல்லேலூயா. யூதாசுடைய பார்வையில பார்க்க பழகணும்னா சாத்தான் நமக்குள்ள புகுந்து விட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. சாத்தான் அவனுக்குள்ள புகுந்ததுனால கர்த்தருக்கு உற்சாகமா செய்யற எந்த காரியம் கூட, கர்த்தருக்காக நீங்க எதையும் செய்யற காரியங்கள் கூட வேதம் சொல்லுது, அது அவன் முறுமுறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யூதாஸ் அதை மாத்திரம் செய்யல, ஆண்டவரையே காட்டி கொடுத்தான். தெய்வத்தையே கொலை செய்ய ஒப்பு கொடுத்துட்டான். பண ஆசை ஒருத்தனுக்குள்ள வரும்போது, பிசாசு ஒருத்தனுக்குள்ள புகுந்து கொள்ளும் போது பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் யாரையும் பார்க்க மாட்டான், படைச்ச தெய்வத்தையும் பார்க்க மாட்டான், அல்லது இன ஜன பந்துக்கையும் பார்க்கவே மாட்டான், தன்னுடைய உடன் சகோதரனை பார்க்க மாட்டான். தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பண ஆசைக்காக, தன்னுடைய காரியத்துக்காக அவன் அடுத்தவர்களை கூட அவன் கொலை செய்ய துணிகிற அளவுக்கு மாறி போகிறான். அல்லேலூயா. பேதுருக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடந்து? அவருடைய வார்த்தை மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஒரு காரியம் வந்துடுது. ரெண்டாவது, பிசாசுக்கு செவி கொடுத்த தாவீது என்ன பண்ணா? அதிகாரத்தை பிறகு என்னையா பேசிட்டீங்க, நான் ராஜா, நான் சொல்லதான் கேட்கணும்னு சொல்லி அந்த அதிகார பவர்ல பேசக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். மூணாவதா வசனம் சொல்லுது, பண ஆசை வந்துடும். அடுத்ததாக ஆண்டவரையே காட்டி கொடுத்துருவீங்க. ஆண்டவருக்காக தேவ ஜனங்கள் எதை செஞ்சாலும் அது உங்கள் பார்வைக்கு குற்றமாகவே காணப்படுமே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு ஆண்டவருடைய பார்வையை பார்க்கவே தெரியாது. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் வாசிங்க, தாவீது ஏன் இப்படிப்பட்ட பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்தான்னா, அந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க. ஒரு வளர்ந்த ஊழியக்காரர் இல்லையா, எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரரு,
எல்லாம் நல்லா ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரரு, நல்லா தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன், ஆண்டவருக்கு இருதயத்துக்கு கேட்ட தாசன் சொல்லி பேர் எடுத்த மனுஷன் வாழ்க்கையில ஒருத்தர் பிசாசு புகுந்திருந்தா அவன் எப்படி அவருக்குள்ள புகுந்திருப்பான்? அவரோட வார்த்தைங்க எப்படிப்பட்டதா இருக்கும்? யோசித்து பாருங்க. அதை குறித்து தாவீதே சொல்றாரு. வாசிப்போம், சங்கீதம் 55:21 வாசிங்க. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவை. நல்லா கவனிச்சீங்களா? அவனோட வாயின் சொற்கள் எப்படியா? வெண்ணெயை போல மெதுவானவைகள். இருதயமோ யுத்தம். நல்லா கவனிங்க, அவனுடைய இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம். பாருங்க, அவைகள் என்னவா? உருவின பட்டயம். நல்லா கவனிங்க, அவனோட வார்த்தை எப்படின்னா வெண்ணெயை போல மெதுவானது. எப்படி? அப்படியே உங்ககிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுவான்? அப்படியே பாலிஷ் போட்டு ஷைனிங் ஆக்கி அப்படியே இந்த நீங்கள் அந்த பேக்கரி கடையில் போனீங்கன்னா ப்ரெட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஜாம் தடவுறதுக்கு முன்னாடி அப்படியே வெண்ணெயை போட்டு அப்படியே தடவுவாங்க. அதே போல் அவன் அவனோட வார்த்தைக்கு மேலே என்ன பண்ணுறான்? பட்டரை பூசுறான். அப்படியே உங்களுக்கு மதுரமாக கொடுக்குறான், அப்படியே டேஸ்டாக கொடுக்குறான். ஏன்? அதில் உங்கள் சுயநலத்தை விஷயத்தை அவன் தூண்டி விடுறான். யோசித்து பாருங்க. இப்படி பிசாசு தாவீதோட, பேதுருவோட, யூதாஸ் காரியத்தோட அவன் இடைப்பட்டதுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டாங்க. அவன் உள்ள வர்றதுக்கு அவங்க வாசலை திறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவனோட வார்த்தை எப்படிப்பட்டதான்? வெண்ணெயை போல மெதுவானது, அது எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ரொம்ப சாஃப்டான வார்த்தை. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க அருமையானதோட பிள்ளைகளே. இன்னைக்கு நாம் நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், சாத்தானுக்கு செவி கொடுக்கும்போது நமக்கு பட்டயம் என்கிற கொடிய தண்டனை வருது. ஆண்டவருடைய கோபாக்கனை நம்ம மேலே ஏன் ஊற்றப்படுது? ஏன் நம்ம ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தோமே, ஏன் நமக்கு திடீர்னு ஒரு போராட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த போராட்டத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கணும் தேவ பிள்ளைகளை. இது நான் செய்த தவறின் நிமித்தமாக வந்த தண்டனையா, அல்லது நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன் ஆனால் ஆண்டவர் என்னை அவர் இன்னும் மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்காக அவரால் அனுமதிக்கப்பட்ட தண்டனையா? அல்லேலூயா. ஒரு போராட்டத்தை வரும்பொழுது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இப்படிதான் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும், இப்படிதான் நிதானிச்சு பார்க்கணும். இந்த காரியம் எதனால் எனக்கு வந்தது? என் ஓட்டம் சரியா இருந்ததுன்னா இது என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் அனுமதித்தது. என்னுடைய ஓட்டத்தில் ஏதாகிலும் குறை இருந்தால், நான் செய்ய வேண்டியதுக்கு மாறாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தால், நான் தவறு இழைத்திருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்திருந்தால், இந்த தாவீதை போல நாம் சாத்தானுக்கு செவி கொடுத்தவர்களாக, பேதுரு போல சாத்தானுக்கு செவி கொடுத்தவர்களாக, யூதாசை போல சாத்தானுக்கு செவி கொடுத்தவர்களாக இருக்கும்பொழுது ஒரு தண்டனை வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருடைய கொடிய தண்டனையாகிய பட்டயம். ஹல்லேலூயா. அதெல்லாம் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பரிசுத்தவான் நல்லா அலாட்டா இருக்கும்போது பிசாசனால பேச முடியுமா அவங்ககிட்ட? யோசித்து பாருங்க. அவன் வார்த்தை பட்டன் நல்லா அப்படியே மிருதுவான வார்த்தைகள் தான். ஆனா அது எப்போ கொடுக்கப்படுது? அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி அவங்களுக்குள்ள அதை உட்புகுத்துறான், எந்த நேரத்தில் உட்புகுத்துறான், அதுதான் முக்கியமான வார்த்தை. வாசிப்போம், மத்தேயு 13:25 வாசிப்போம். மத்தேயு 13:25. நல்லா கவனிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு யாரு? பிசாசு வந்து நல்லா கவனிங்க. கோதுமைக்குள்ள என்ன வைத்து போனான்? களைகளை விதைத்து விட்டு போனான். அப்ப கோதுமை யாரு? நாம தான். நம்மளை பார்த்து தான் வேதம் சொல்லுது, நாம தான் கோதுமை மணி. ஆனா நம்முடைய சத்துரு யாரு? பிசாசு. அவன் என்ன பண்றான்? மனுஷர் நித்திரை பண்ணுகையிலே, அதாவது நித்திரைனா தூக்கத்தை சொல்லல ஆண்டவர், தூக்கத்தை சொல்லல ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு விழிப்போடு இருக்கணும், ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். உன் ஓட்டத்துல எப்பொழுதுமே நீ எப்படி இருக்கணும்? அவேரா இருக்கணும். நான் சரியா ஓடுறேன்னா, ஆண்டவரை தேடுகிற காரியத்துல எப்பவுமே நம்ம அலாட்டா இருக்கணும். என்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தூக்கம் வருகிறதோ, ஒரு சோர்வு வருகிறதோ, அப்பதான் இந்த காரியத்தை பிசாசு விதைக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப பேதுரு தன்னோட வாழ்க்கையில என்றைக்கோ ஒரு நாளில அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து உட்கார்ந்த பொழுது, அவன் தூக்கத்துக்கு இடம் கொடுத்த பொழுது, ஒரு ஆவிக்குரிய நித்திரைக்கு இடம் கொடுத்த பொழுதுதான்
பேதுருக்குள்ள இந்த பிசாசு நுழைந்து விட்டான், யூதாசுக்குள்ள இந்த பிசாசு நுழைந்து விட்டான், அன்றைக்கு தாவீதுக்குள்ள அந்த பிசாசு நுழைந்து விட்டான். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த பட்டயம் நமக்குள்ளே வராமல் இருக்க வேண்டுமானால், அவனுடைய பட்ட தடவன அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே புகாமல் இருக்க வேண்டுமானால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய விழிப்பு எப்பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் விழிக்கும் போது நான் கர்த்தருடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஒரு விழிப்பு எப்போது இருக்கணும், ஒரு ஜாக்கிரதை எப்பொழுது இருக்கணும். எப்போவே நமக்கு ஆவிக்குள்ளா ஜெபித்துட்டு, அதனாலதான் வேதம் சொல்லு, இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிங்க. எதுக்காக சொல்றேன், உங்க எதிராளியானவன் பிசாசானவன் எப்படி இருக்கிறானா, அவன் எவனை விழுங்கலாவோ என்று அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கொடிய தண்டனையாகிய பட்டயம் நமக்குள்ளே வராம இருக்கணும்னா, பிசாசனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்காம இருக்கணும். அப்படி செவி கொடுக்காம இருக்கணும்னா, நாம எப்பவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்போட தூங்குகிறவளா இல்லாம நாம முடித்து கொண்டு இருக்கிறவளாக, விழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், ஆவிக்குரியவர்கள் நாமோ எப்பொழுது விழித்து கொண்டு இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். அதனால் என்றைக்குமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசனுடைய கிரியைகள் நமக்குள்ளே வராமல் இருக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய விழிப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம். அதை இந்த நாளைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக, பிசாசனுடைய காரியத்துக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும் பொழுது அவன் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்து விடுகிறான். என்ன வாசிப்போம்? லேவியராகமம் 26:25 வாசிப்போம். என் உடன்படிக்கையை மீறினதற்கும் பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, ஆமென், நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு ஆமென், கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன், ஆமென், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. உடன்படிக்கையை மீறும் போது, இன்னொரு வாட்டி வாசிங்க அந்த வார்த்தையை. என் உடன்படிக்கையை மீறினதற்கு ஆமென், பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி. உடன்படிக்கை மீறினதுனால, என் உடன்படிக்கை மீறினால பழிவாங்க பட்டயம். அப்ப கர்த்தருடைய பட்டயம், எந்த பட்டயத்துக்கு தாவீது பயப்படுறாரு? கர்த்தருடைய கொடிய தண்டனையாகிய பட்டயம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க இன்னும் அதுக்கு மேல ஒரு படி போய் சொல்லப்பட்டிருக்கு. மோசே என்ன சொல்றாரு பாருங்க, பழிவாங்க கூடிய பட்டயம், பழிவாங்கக்கூடிய ஒரு பட்டயமாக மாறி போகிறது. ஹல்லேலூயா. அப்ப எதனால அந்த பழிவாங்குற பட்டயம் நமக்கு வருது? நாம என்னைக்கு உடன்படிக்கையை மீறுகிறோமோ அன்னைக்கு அந்த பழிவாங்குகிற பட்டயம் நமக்கு எதிராக வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்கும் பொழுது அவன் உடன்படிக்கையை மீறி நடக்கிறவனாக மாறி போகிறான். ஹல்லேலூயா. உடன்படிக்கைன்னா என்ன சொல்லுங்க, நல்லா யோசிப்பாருங்க. உடன்படிக்கைன்னா ஆண்டவரோடு நாம செய்யற ஒரு ஒப்பந்தம், ஆண்டவரோடு நாம செய்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதிமொழி. நாம எப்படி ஒரு கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில வரும்பொழுது எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்வாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன சொல்லுங்க, சுகத்திலும் துக்கத்திலும் இந்த மரணம் நம்ம விட்டு நம்ம பிரிக்கிற வரைக்கும் நான் உனக்கே மனைவியா இருப்பேன், நான் உனக்கே புருஷனா இருப்பேன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் மனைவியும் புருஷனும் தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வது தான் அந்த திருமண காரியத்தினுடைய முக்கியமான ஒரு பிரதான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஆவிக்குரிய கணவராக இயேசப்பா இருக்கிறார், நாம அவருடைய மனவாட்டியாக இருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய மனவாட்டியாகிய நாம ஆவிக்குரிய புருஷனாகிய இயேசப்பாவுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொடுத்திருக்கோம் இல்லையா, ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கணும் இல்லையா. ஆண்டவரே, நான் பிறர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், சுகத்திலையும் துக்கத்திலையும் நான் உம்மோடு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணோம் இல்லையா. அப்போ இன்னைக்கு பிசாசுன்ற வார்த்தைக்கு ஒருத்தன் செவி கொடுக்கும் போது இந்த உடன்படிக்கை அவன் மீறி நடப்பான். அருமையான தேவ பிள்ளைகளை, உடன்படிக்கை மீறுவான். ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு அவன் மீறுகிற மனுஷனாய் மாறி போவான். தாவீது அதை தான் செய்தான். தாவீது அதை தான் செய்தான். ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? ஒரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடவே கூடாது. ஆண்டவர் சொல்லும் போது மாத்திரம்தான் மோசே தொகையிட்டாரே தவிர அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தரும் எண்ணவே இல்லை, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு அந்த தாவீதுக்குள்ளே புகுந்த மாத்திரத்திலே வசனம் சொல்லுது, அவன் உடன்படிக்கையை மீறி, ஆண்டவருடைய கட்டளை மீறி, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவன் என்ன செய்தான்? எண்ணக்கூடாது என்று சொன்ன
சொன்ன வார்த்தையை மீறி என்ன அவன் கட்டளை பிறப்பித்தான். ஹல்லேலூயா. அதனால வந்தது தான் இந்த கொடிய தண்டனை, அதனால வந்தது தான் இந்த பழிவாங்குகிற பட்டயம் அவனுக்கு விரோதமாய் வந்தது. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இன்னைக்கு தாவீதோட நிலைமையிலிருந்து யோசித்து பாருங்க, நாம எந்த உடன்படிக்கையை மீறி இருக்கோம்? நம்ம ஏசப்பாவுடைய பண்ண உடன்படிக்கையில் எதில் மீறி இருக்கிறோம்? அநேக நேரத்தில் நாம் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவர் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன்பா, இனிமேல் நான் சரியாக நடப்போமா சொல்லியிருப்போமே. அதை நம்ம மீறி நடந்திருந்தா, ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோமே, அதை நம்ம மீறி நடந்திருந்தா யோசித்து பாருங்க. அதனால தான் தாவீது சொன்னாங்க, ஆண்டவரே என்னை பட்டயத்துக்கு தப்புவி. ஹல்லேலூயா. அப்போ பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது ரெண்டாவது நாம் என்ன செய்கிறோம்? உடன்படிக்கையை மீறி நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் தாவீது செஞ்சார். என்ன வாசிப்போம்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் ஆமென் பட்டயம் என்றைக்கும் வீட்டை விட்டு விலகாது. நல்லா பாருங்க, இப்ப பட்டயம் யார் வீட்டை விட்டு விலகாதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே? தாவீதோட வீட்டை விட்டு விலகாதுன்னு சொல்ற. பட்டயம் உன் வீட்டை விட்டு ஒழியவே ஒழியாது, எப்பவும் உன் வீட்டில் பட்டயம் இருக்குன்ட்டார். அதாவது என்னன்னா, அது ஒரு பரம்பரை தலைமுறையா வரக்கூடிய ஒரு சாபம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சாபம் என்கிற பட்டயத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு. எப்படி பெற்றுக்கொண்டாரு? அங்க சொல்லுது பாருங்க, நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினாலே பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தாவீது செஞ்ச மூணாவது காரியம் என்ன சொல்லுங்க? சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால அவன் செஞ்ச மூணாவது விஷயம், அடுத்தவன் பொண்டாட்டிய என்ன பண்ணிட்டான்? அவன் புருஷனை கொலை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டான். வசனம் சொல்லுது, பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக. 10 கட்டளையில அதுவும் ஒரு பிரதானமான ஒரு கட்டளை. பிறனுடைய யாதொன்றையும் இச்சிக்க கூடாது. கழுதையா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம், பென்சிலா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், ஒரு சின்ன ஊக்கா இருக்கலாம். பிறனுடையது எதுவா இருந்தாலும், அது மனைவியோ வேலைக்காரனோ எதுவாக இருந்தாலும் வேதம் சொல்வது இச்சியாது இருப்பாயாக. அப்ப இவருக்கு என்ன ஆச்சு? அவருடைய உரியாவோட மனைவி இவர் எதனால எடுத்துக்கொண்டாரு? இவருக்கு இச்சை வந்துருச்சு. யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா அவர் பால்கனியில் உட்காந்து சுத்திக்கிட்டு காத்து வாங்கிட்டு இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு? பால்கனில இருந்து ஒரு சகோதரி குளிக்கிறத பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. உடனே அந்த நேரத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? பிசாசு தாவீதுக்குள்ள புகுந்துட்டான். உடனே அந்த சகோதரி வரவழைக்கப்பட்டு அவள் பலவந்தம் பண்ணப்பட்டு அதனால அவள் கர்ப்பம் தரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. இதை தெரிஞ்ச மாத்தத்திலே அவன் என்ன பண்றான்? உரியாவை அவனுடைய கணவரை கொலை செய்து விடுகிறான். ஹல்லேலூயா. பிறனுடைய பொருளை இச்சித்தான், பிறனுடைய மனைவியை இச்சித்தான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, பிறனுடைய காரியத்தை இச்சிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நீ யார் அசட்டை பண்ற? யார் அசட்டை பண்ற? ஏசப்பாவை அசட்டை பண்ற. அப்போ கட்டளையை மீறும் போது நல்லா யோசிக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது நாம மீறுகிறோமோ நாம என்ன பண்றோம் சொல்லுங்க? ஆண்டவரை அசட்டை பண்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அசட்டை பண்றோம். 1. 2வது, கட்டளையை மீறும் போது நமக்கு என்ன வரும்? பழி வாங்கும் பட்டயம் வரும், கொடிய தண்டனையாகிய பட்டயம் வரும். நம்ம வீட்டை விட்டு அந்த பட்டயம் நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா. பிறனுடைய காரியத்தை இச்சிக்கும் போது நமக்கு என்ன வந்துருமா? பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்கவே நீங்காது. அப்ப தாவீதுக்குள்ள எப்போ அது வந்தது? நல்லா வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் ஆமென் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை. நல்லா கவனிங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்றால் யாரை சொல்றாருன்னா, இந்த உலகத்துல ஏசப்பாவை அறியாத மற்ற பிள்ளைகளை பார்த்து இந்த பவுல் சொல்லுகிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்துல இப்பொழுது செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷன்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கான்னா, அந்த கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்த ஆகாயத்துல இருக்கிற அதிகார பிரபுவாகிய பிசாசனுடைய இச்சையின்படி. நல்லா கவனிங்க, இவனுக்குள்ள பிசாசுக்குள்ள ஒரு இச்சை இருக்கு இல்லையா? அந்த இச்சை அவன் என்ன பண்றான்னா, அவன் யாரோடலாம் இருக்கிறானோ, யாரெல்லாம் அவனுக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்க மூலமா அவன் என்ன பண்றான்? அதை உள்ள புகுத்துறான், அதை டிரான்ஸ்ஃபர் பண்றான், அவங்கள அந்த காரியத்தை உள்ள புகுத்துறான். அப்போ உள்ள புகுத்தும் போது அந்த காரியம் என்ன வசனம் சொல்லுது? அடுத்த 3வது வசனம் வாசிங்க. அவர்களுக்குள்ள
நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே அப்ப நல்லா கவனிங்க, அவனுக்குள்ள இருக்கிற இச்சையை உங்களுக்குள்ள அவன் கொண்டு வரும்போது நீங்க எப்படிப்பட்டவங்களா மாறிடுவீங்க? மாம்ச இச்சை உள்ளவர்களாக நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்ப என்ன ஆகுது? பிசாசு தாவீதுக்குள்ள வந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வசனம்னு சொல்லிச்சு இந்த பகுதி 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல இப்பொழுது அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். என்ன கிரியை செய்து கொண்டு இருக்கிறான்? இச்சை என்கிற காரியத்தை, மாம்ச இச்சையை, கண்களின் இச்சையை, ஜீவனத்தின் பெருமை என்ன பண்றான்? அவன் உள்ள என்ன பண்றான்? போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த போட்டுக்கிட்டே இருக்கிற காரியம் எப்போ வருது? அவன் எப்போ உள்ள வந்தானோ அப்பத்திலிருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது தாவீதுக்குள்ள எப்போ வந்தது? அவர் எப்போ அந்த சகோதரி குளிக்கிறத பார்த்தாங்களோ, எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடன்படிக்கை மீறி நடக்க ஆரம்பிச்சானோ அப்போ வேத வசனம் சொல்லுது, பிசாசு அவனுக்குள்ள மாம்ச இச்சையை விதைத்து விட்டான். அல்லேலூயா. அந்த விதைத்து விட்டதுனால தான் அவன் என்ன பண்ணான்? பிறனுடைய மனைவி அவன் என்ன பண்ணான்? பிறனுடைய பொருளை அபகரித்து கொண்டான். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, தாவீதை வீட்டை விட்டு கர்த்தருடைய பட்டயம் போகவே இல்லை. அல்லேலூயா. அப்போ 3 விதமான காரியத்தை தாவீது செஞ்சான். என்ன? அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தான், 2வது உடன்படிக்கை மீறி நடந்தான், 3வது பிறனுடைய காரியங்களை இச்சித்தான். இந்த 3 காரியம் செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? கர்த்தருடைய பட்டயமாகிய கொடிய தண்டனை என்கிற பட்டயமும், பழிவாங்குகிற தண்டனை எனக்கூடிய பட்டயமும், என்றைக்கும் அவன் வீட்டை விட்டு நீங்காத சாபம் என்கிற பட்டயத்தையும் இந்த தாவீது ராஜா பெற்றுக்கொண்டார். எத்தனை பட்டயம் பெற்றுக்கொண்டாரு? கொடிய தண்டனையாகிய பட்டயம், பழிவாங்குகிற பட்டயம், என்றைக்கும் வீட்டை விட்டு நீங்காத சாபம் என்கிற பட்டயத்தையும் தாவீது என்ன பண்ணினாரு? பெற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். என்னன்னு? ஆண்டவரே, ஏற்கனவே நான் 3 வாங்கிட்டேன், நான் நொந்து போயிருக்கேன்ப்பா, இதுவே எனக்கு போதும், இனிமே இதுக்கு மேலே இருக்கிற எந்த பட்டயமும் எனக்கு வேணான்னு சொல்லி தான் அவர் ஏறெடுத்த ஜெபம் அது. என் ஆத்துமாவை பட்டயத்துக்கு தப்புவீங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பிசாசு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, உடன்படிக்கை மீறி நடக்கும்போது, பிறனுடைய காரியங்களை நாம் இச்சிக்கும் பொழுது நமக்கு இந்த 3 விதமான பட்டயங்கள் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்தை நாம் செய்திருந்தா, இந்த செய்தி கேட்கிற நாம, இந்த வார்த்தை கேட்கிற நாம செய்திருந்தா, வசனம் சொல்லுது, வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20:9. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் ஆமென், நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லியிருக்கிறார் ஏசப்பா? இந்த மாதிரி நீ இந்த வார்த்தைக்கு மீறி, பிசாசுக்கு இடம் கொடுத்து, உடன்படிக்கை மீறி பிறனுடைய காரியங்களை இச்சித்ததுனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பட்டயம் வந்திருந்தா, கொடிய தண்டனை என்கிற பட்டயம் வந்திருந்தா, பழிவாங்குகிற தண்டனை என்கிற பட்டயம் வந்திருந்தா, அல்லது சாபம் என்கிற பட்டயம் உன் வாழ்க்கையில வந்திருந்தா, வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று, அப்போ தெரியாம இந்த பட்டயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, இந்த தண்டனைலாம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வந்து நின்று இந்த இடுக்கணிலிருந்து எங்களை நீங்க விடுவீங்க ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது அதுல இருந்து உங்களை காப்பாற்றுவேன்னு நான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த பட்டயத்துக்கு நம்முடைய ஆத்துமா தப்பிவிக்கப்படணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தாரு. இதனால நாம யாராகிலும் பாதிக்கப்பட்டிருந்தா அல்லது இனிமே பாதிக்கப்படாம இருக்கணும்னா வசனம் சொல்லுது, தேவ சந்நிதியில கெஞ்சி ஜெபி.
தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபி சகோதரனே, கெஞ்சி ஜெபி மகளே, என் அருமையான தேவ பிள்ளையே, என்னை ஆராதிக்கிற அருமையான தேவ பிள்ளையே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பட்டயம் நமக்கு விரோதமாய் வராமல் நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால், அல்லது இந்த பட்டயத்தினால பாதிக்கப்பட்ட நாம் இதிலிருந்து விடுதலை பெற்று நம் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ள வேண்டுமானால், இன்றைக்கு தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து கண்ணீரோடு, ஏசப்பா இந்த இடுக்கணிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பட்டயத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இதை கேட்டு இந்த அருமையான வார்த்தைகளை அப்படியே மனதில் கொண்டு வாங்க, மனதில் கொண்டு வாங்க. இந்த வார்த்தையின்படி இந்த பட்டயம் ஒருவேளை நம்ம வீட்டில் உலாவிக்கிட்டு இருக்கா, நமக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கா, நம்ம பிள்ளைங்கள் இடத்துல உலாவிட்டு இருக்கா, நம்ம குடும்பத்தில் உலாவிட்டு இருக்கா, நம்முடைய காரியங்களில் எங்கேயாச்சும் ஆண்டவருடைய பட்டயம் வந்திருக்கிறா, அந்த கொடிய தண்டனை என்கிற பட்டயம் வந்திருக்கிறதா, அந்த பழி வாங்குகிற பட்டயம் என்கிற தண்டனை வந்திருக்கிறா, தலைமுறை சாபம் என்கிற பட்டயம் வந்திருக்கிறதா? என் அருமையான தேவ பிள்ளைகளை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. நாம் எங்கேயோ ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமாக செவி கொடுத்துட்டோம், பிசாசுக்கு செவி கொடுத்துட்டோம். பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால நாம் மனுஷ மார்க்கமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம், மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம், பண ஆசைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம குடும்பம் நாம மட்டும் நல்லா இருந்தால் போதுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டோம். நமக்காக, என்னுடைய காரியத்துக்காக நான் யாரையும் காட்டி கொடுக்க துணிஞ்சிருவேன் அப்படின்ற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். பிசாசுன்ற வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செஞ்சா இப்படி தான். இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, அந்த பொய்யின் ஆவி எல்லா தீர்க்கதரிசியின் வாயில உட்கார்ந்த உடனே மொத்த தீர்க்கதரிசிகளும் பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டது. யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்தா இப்படிதான் வாழ்க்கை. உடன்படிக்கை மீறிடுவோம், ஆண்டவரோடு செய்த ஒப்பந்தத்தை நம்ம முறிச்சு போடுவோம். அதனால் நமக்கு என்ன வந்துடும்? பட்டயம் வந்துடும், எனக்கு இச்சை வந்துடும். பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்தா நமக்குள்ள மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற இச்சை வந்துடும். இந்த இச்சை வந்தாலே நாம் ஆண்டவரோட வார்த்தையை அசட்டை பண்ணுவோம், ஆண்டவரை அசட்டை பண்ணுவோம். இதனால் நமக்கு என்ன வந்துடும்? தலைமுறைக்கு சாபம் வந்துடும். அந்த தலைமுறை சாபம் நமக்கு கொடுக்கப்படக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய பழிவாங்கிற பட்டயம் ரொம்ப கொடுமையானது, அது உனக்கு வேண்டாம் மகனே மகளே என்று தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். கொடிய தண்டனையாகிய கர்த்தருடைய பட்டயம் வருமே, ஆனால் அது நமக்கு பஞ்சத்தை கொண்டு வந்துடும், கொள்ளை நோயை கொண்டு வந்துடும், வாதையை கொண்டு வந்துடும். அது வேண்டாம் என்று தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த பட்டயத்தினால் நாம் யாராகிலும் பாதிக்கப்பட்டு இருப்போம். தலைமுறை சாபம், தலைமுறையாக ஒரு காரியம் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா, உங்கள் அப்பாவுக்கு இருந்தது, உங்கள் அம்மாவுக்கு இருந்தது, எனக்கு இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு இருக்குதுன்னா அது தலைமுறை சாபம். தலைமுறை சாபம், தலைமுறை சாபம். அது ஒரு பட்டயம், அது ஒரு சாபம் என்கிற ஒரு பட்டயம். இன்றைக்கு அந்த பட்டயம் உங்களை விட்டு நீங்களும் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அந்த பட்டயம் நீங்க வேண்டுமானால் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே சந்நிதியிலே வந்து நின்று இந்த இடுக்கணிலிருந்து என்னை விடுவியும், என்னை ரட்சியும் என்று கதறி ஜெபிக்க ஆண்டவர் உன்னை அடைக்கிறார், உன்னை விடுதலையாக்கும்படியாக. பரம்பரை சாபம், பரம்பரை வியாதி, பரம்பரை பலவீனம், பரம்பரை போராட்டம், தலைமுறையா சாபம் வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளை, அதிலிருந்து விடுவிக்க முடியாத ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே, இந்த வானிலை இந்த வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா, மனம் இறங்கும்படியாக செபிக்கிறேன், மனம் இறங்கும்படியாக செபிக்கிறேன். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்க எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. இந்த இடுக்கணிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த கொடிய தண்டனை என்கிற பட்டயத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிறேன். இந்த பழி வாங்குகிற பட்டயத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிறேன். தலைமுறை சாபம் என்கிற இந்த பட்டயத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கும்படியாய் செபிக்கிறேன். என் தெய்வமே, நீர் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. கண்ணீரோடு தங்களை ஒப்பு கொடுத்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக இப்பொழுதே ராஜா.
நீர் அப்படியே கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை ஆக்கிவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியாக நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. இனிமேல் நாம் சுமக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டீரப்பா. அதனால் இன்றைக்கு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகள் சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா பட்டங்களும் இயேசுவின் நாமத்திலும் முறியடிக்கப்படுவதாக. எல்லாருக்கும் தப்புவீங்க, எல்லாருடைய ஆத்மாவையும் தப்புவீங்க. நீங்க அப்படியே கிருபை செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆமென். ஆர்வமுடன் கதறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆமென். ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆமென் இயேசுப்பா. உள்ளமும் உடலும் ஆமென். ஒவ்வொரு நாளும் உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் ஆமென். கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். ஆமென். கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். ஆமென். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு ஆமென். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். ஆமென். சீயோனை காண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஆமென். உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஆமென் இயேசுப்பா. உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஆமென். உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மில்
தலாம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் ஆமென். தேவனுக்குள்ளேயே உம்மையிலே பாக்கியவான்கள். நன்றி இயேசப்பா. ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.